இந்த ஆர்ட் டைரக்ஷனுக்குள்ள வரணுங்கிற லவ்வா இருக்கட்டும், அந்த பேஷனா இருக்கட்டும், அது எங்க ஆரம்பிச்சது? அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு படைப்பாளன் அடுத்தடுத்த நகர்வு என்பது அது வேற ஒரு வருஷம் வேற ஒரு டைனாமிக்கை நம்ம பார்க்கணும்ல. அதோட ஒரு எச்சமா நம்ம ஆர்ட் டைரக்ஷன் நான் பார்க்குறேன். இப்போ நுணுக்கமா ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் பார்க்குறாங்கல்ல. எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க? அதாவது எல்லாத்துலேயுமே தான் நீங்கள் பார்க்கணும். ஆடியன்ஸ் இப்போ வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கல்ல. உங்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்குமான டிராவல் பத்தி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித்தும் நானும் வந்துட்டு என்னன்னா, பிகினிங்கில் அவரோட படத்தில் நான் ஆர்ட் டைரக்டரா கட்டகத்தி தான் என்னோட முதல் படம். நம்ம எது ஒர்க் பண்ணாலும் அதை வந்துட்டு அவர் ரொம்ப ஆனா ஒரு கருத்து சண்டை அப்படிலாம் எதுவும் நடந்ததில்லை ரஞ்சித் கூட. இப்போ கம்ஃபர்ட் ஜோன்ன்றது என்னடானா, நம்ம சொல்றதே மட்டும் அவங்க கேட்கணுன்றது கிடையாது. அவங்க சொல்றதே நீ கேட்டால் தான் கம்ஃபர்ட் ஜோன். டைம் டிலேவில் கொஞ்சம் எதாவது கேட்பார். என்ன பிரதர் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு. ஏதாவது ஒர்க்கை வந்துட்டு அவருக்கு என்னடானா சொன்ன அந்த அவர் சொல்கிற டைம் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஷார்பேட்டாவில் என்ன எக்ஸைட் பண்ண விஷயம் வந்து ஷார்பேட்டா மொத்தமாக நல்லாயிருக்கும். ஒர்க்காகவே ஒன்று எனக்கு ஃப்ரேம்க்கு ஒர்க் பண்ணோம் அதில் நாங்கள். சார்பட்டா 2 எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்? ஷார்பேட்டா 2